நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் 2 அருமையான செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோக்கு லைக்ஸ் கொடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சேட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் யாரோடலாம் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அந்த பகுதியை எப்படி மறைக்கிறது, மற்றவங்க கண்ணில் இருந்து மறைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது அருமையான ஒரு செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ்க்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும், இந்த விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் 2 அருமையான செட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேப் இருக்குது. அதில் சேட்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதில் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே அதை தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பில் இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இதில் நம்ம பார்க்க முடியும், மற்றவங்களாலையும் பார்க்க முடியும். இந்த பகுதியை மறைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சேட்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஆர்கைவ் ஆல் சேட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் போங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சேட்ஸ் ஏரியாவில் ஒரு கான்டாக்டும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மறைச்சிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே போயிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இல்லை ஆர்கைவ்டு 56 அக்கௌண்ட்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமா அந்த பகுதிக்கு நீங்கள் போகலாம். காட்டுறேன் உங்களுக்கு, நான் டேப் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கைவ்டு சேட்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால நீங்கள் அந்த ஆர்கைவ்லேருந்து ரிலீஸ் ஆக முடியாது. ப்ராப்பராக மறுபடியும் நீங்கள் எப்படி வந்து அன்ஆர்கைவ்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சேட், அதுக்கப்புறம் சேட் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கைவ் ஆல் சேட்ஸ், அதை நீங்க டேப் பண்ணுங்க, ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் போயிட்டு அந்த பகுதியில் நீங்க செக் பண்ணீங்கன்னா எல்லா கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே சேட்ஸ் பகுதியில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சேட்ஸ் பகுதியில் கூடிய அந்த கான்டாக்ட்ஸை மறைச்சு வைக்க முடியும். வாட்ஸ்அப்ல 2வது நம்ம பார்க்க போற செட்டிங்ஸ் என்னன்னா, வாட்ஸ்அப்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்து வச்சிருப்பீங்க. கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண முடியாது. நீங்க தான் ஓபன் பண்ண முடியும், மற்றவங்க ஓபன் பண்ண முடியாது. பட் உங்க போனை நீங்க தவறுதலா உங்க நண்பர் எடுத்தோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் அவங்களால படிக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கில் ஒரு சின்ன செட்டிங்ஸை ஆஃப் பண்ண மறந்துருப்பீங்க. அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவிக் நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன் வரும். அதை தடுக்கலாம். அந்த செட்டிங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வாட்ஸ்அப்பில் 2வது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஒரு செமையான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு போங்க. அப்புறம் ப்ரைவசின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக். ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனை தடுத்து நிறுத்த முடியும். இதனால மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுடைய மெசேஜை வந்து பாதுகாப்பான முறையில் வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் மற்றவங்களால படிக்க முடியாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வழக்கமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பண்ணி வச்சிருந்தா கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எந்த போதிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃபோனோட ஹோம் பேஜ் நான் வந்துட்டேன், மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டேன். மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில், அதாவது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷனுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை உங்களுடைய நண்பர் வந்து உங்க ஃபோனை வாங்கி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது சின்ன ஒர்க்குக்காக உங்க மொபைலை வாங்குறாரு, வாங்கும்போது உங்களுடைய வாட்ஸ்அப்போட நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆச்சுன்னா கண்டிப்பாக அவரால் படிக்க முடியும். ஈவன் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்தா கூட. பட் அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலியமா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனை டிஸ்பிளே பண்ணாது. ஸோ பார்க்கறதையும் படிக்கிறதையும் தடுக்கலாம். ஸோ 2 அருமையான ஒரு செட்டிங்ஸ் வாட்ஸ்அப்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி வழக்கம் போல கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் 2 அருமையான செட்டிங்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.